பிறகு நோக்கம் என்ன? இஸ்ரவேல் மக்களின் பயணத்தின் போது அவர்களை அந்த காலம் மேற்கொள்ளக்கூடாது. சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. அந்த காலத்துல இருந்தாங்க, 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அடிமைத்தனத்தில் இருந்த அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? இனிமேலும் இவர்கள் அந்த காலத்துல போகக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு அக்கினிமயமான மேக சமத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலரை வழிநடத்தின அதே அக்கினிமயமான அந்த மேக சமம் அப்போஸ்தலர் 2:1 மேல் வீட்டறையிலே அக்கினியாக வந்து இறங்குது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்கு என்னத்துக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறார்னா நம்மை வழிநடத்துறதுக்கு, நம்மை நடத்துகிற ஆவியானவர். பாருங்கள், அந்த அக்கினி சம்பவம் அவர்களை வழி நடத்தினது. அக்கினியாய் தேவன் வருகிறார். 2 வசனத்தை வாசிங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்கள். 1 ராஜாக்கள் 18:38. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. வாய்க்காலில் இருந்த தண்ணீரை என்ன செஞ்சதாம்? நக்கி போட்டது. இந்த இடத்திலே கர்மேல் பர்வதத்துக்கு மேலாக எலியா என்று சொல்ற தேவ மனுஷன், எலியா என்று சொல்ற தேவ ஊழியக்காரன், அங்கே பாகால் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 850 பேரை கூட்டிக் கொண்டு வந்து கர்மேல் பர்வதத்திலே அவன் ஒரு சவால் விடுகிறான். என்ன சவால்? ஒரு பலிபீடம் செய்யப்படுகிறது. பலிபீடத்துக்கு மேலே ஒரு தகன பலி வைக்கப்பட்டு அன்றைக்கு இருந்த மக்கள் சொல்றாங்க, பாகால் தான் தேவன், பாகால் தான் தெய்வம் என்று ஜனங்கள் சொல்றாங்க. அப்படி சொல்லுகிற போது பாகால் தெய்வம் என்றால் பாகால் தெய்வம் வந்து இந்த பலிபீடத்தில் இறங்க வேண்டும் என்று சொல்லி எலியா சொல்றான். சொல்லுகிறாமே, பாகால் தெய்வம் என்ன செய்யுமா? அந்த அக்கினி அந்த பலிபீடத்துக்கு மேலே வந்து அந்த பலியை தொடரும் என்று சொல்லி எலியா சொல்றார். ஆனால் தேவஜனமே பாருங்கள், இந்த பாகால் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 850 பேர், அவர்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் என்ன செய்றாங்க? பாகாலை கூப்பிடுறாங்க. பாகாலை வாரும், பாகாலை வாரும், பாகாலை வாரும், பாகாலை கூப்பிட்டார்கள். ஆனால் பாகாலோ என்றால் வரவில்லை. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? யார் வரவில்லை? பாகால் வரவில்லை. ஆனால் பாகால் வரவில்லை. மாலையான போது தீர்க்கதரிசியாக எலியா சொல்றான், இப்பொழுது உங்களுடைய நேரம் முடிந்து விட்டது, உங்களுடைய காலம் முடிந்து விட்டது. முடிந்த பிறகு என்ன செய்றான்? இந்த பலியை தண்ணீர் கொண்டு வந்து, பல குடங்களிலே தண்ணீர் கொண்டு வந்து பலியை தண்ணீரால் நனைத்து அந்த பலிபீடத்தை சுற்றிலும் அகல் வெட்டி, கான்களை வெட்டி, அந்த கான்கள் நிரம்பி போற அளவுக்கு தண்ணீரை ஊற்றி இந்த பலியை தண்ணீரால் நனைத்து அவன் கடைசியாக இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டான். சொல்லுகிறாமே, யாவே தேவனே, இஸ்ரவேலின் தேவனே என்று அன்றைக்கு எலியா கூப்பிடுகிற போது தேவனுடைய அக்கினி, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்ததா. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஆமென். கேக்குறீங்களா? என்ன கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி வந்துச்சு? ஹல்லேலூயா. வந்த அக்கினி பலியை சுட்டெரித்தது. அக்கினி இறங்கி வந்து பலியை சுட்டெரித்தது. அங்கே இருந்த தண்ணீர்கள் எல்லாம் அக்கினி நக்கி போட்டது. கற்கள், பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருக்க கற்கள் உருகிற அளவுக்கு அக்கினி இறங்கி வந்தது. வேதத்தில் இருக்குது. ராஜாக்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஹல்லேலூயா. அந்த அக்கினி, அந்த வல்லமையின் அக்கினி அன்றைக்கு மேல் வீட்டறையில் இறங்கினது. அதே அக்கினி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே அக்கினி தான் மேல் வீட்டறைக்கு வந்துச்சு. ஹல்லேலூயா. அதே அக்கினி தான் மேல் வீட்டறையில 120 பேர் இருக்கிற வீட்டுல அக்கினியான ஆவியானவர் இறங்கி வந்தான். ஹல்லேலூயா. இன்னொரு பாருங்கள், யோவான் 3:11 வாசிங்கள். யோவான் 3:11. மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம்.
11 3:11 வாசிங்க. மத்தேயு 3:11. மத்தேயு 3:11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். என்ன யோவான் ஸ்நானகன் என்று சொல்ற ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது சொல்றான், மனம் திரும்புதலுக்கென்று உங்களுக்கு நான் என்ன செய்கிறேனா ஞானஸ்தானத்தை கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். சொல்லுங்க ஆமென். இந்த இடத்துல 3 வகையான ஞானஸ்நானத்தை பேசுகிறார். என்ன 3 வகையான ஞானஸ்நானம்? ஒன்று, மன திரும்புதலுக்கு எடுக்கிற ஞானஸ்தானம். யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்தானம் என்னத்துக்காக? மன திரும்புதலுக்காக. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் 2 ஞானஸ்தானத்தை இயேசு கொடுப்பார் என்று யோவான் சொல்கிறார். என்ன 2 ஞானஸ்தானம்? ஆவியினாலும் அக்கினியினாலும். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? யோவான் ஸ்நானகன் சொல்றார், எனக்கு பின்னவர் வருகிறவர் என்னிலும் வல்லவர். அவர் என்ன செய்வாராம்? அவர் உங்களுக்கு ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ ஆவியின் ஞானஸ்தானம் என்பது என்ன அப்படின்றால், ஆவியின் ஞானஸ்தானம் என்பது ஆவியின் வரங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. வரங்கள் என்று சொல்ற போது வரங்களுக்கு சொல்லப்படுற கிரேக்க பதம் வந்து கரிஸ்மாட்டா. என்னது? கரிஸ்மாட்டா. சொல்லுங்க அல்லேலூயா. கரிஸ்மாட்டா என்றால் இலவசமாய் கொடுக்கிற வரம். இப்போ ஆவியானவருடைய வரத்தை பெறதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஏதாவது நம்ம செய்யணுமா? உதாரணமா சொல்லுவேன், ஒரு மனுஷன் ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லாட்டி ஒரு அரசாங்க தொழில் எதிர இருக்கிற போது அந்த மனிதனுடைய வேலை நேரம் எவ்வளோ? காலைல 8 மணிக்கு தொடங்கினா பஸ்ஸுக்கு வரையா 4 மணி. எத்தனை மணி? இது அவருடைய டியூட்டி டைம். ஆமாவா இல்லையா? இந்த டியூட்டி டைம்ல போய் வேலை செஞ்சா சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா? எத்தனை பேர் கிடைக்கும்னு சொல்றீங்க? எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க. நாங்கள் சொகுசா உட்காந்து காலையில் உட்காந்து ஆராய்ச்சோம், குழந்தைங்களை கீழே உட்கார வச்சுட்டியா ஹீரோனுக்கு அப்படி யோசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எங்க ஆராய்ச்சின்னு கர்த்தர் வருவார். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமான தேவ ஜனமே, அங்கே தேவனுடைய வரங்கள் என்று சொல்றது, நாங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் வேலை செய்கிற போது நமக்கு சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பளம் வாங்கினா என்ன செய்யணும்? அதிக நேரம் வேலை செய்யணும். ஓவர் டைம், ஓட்டி செய்யணும். ஓட்டி செஞ்ச சம்பளம் கூட கிடைக்கும். வரங்களை பெறதுக்கு நீங்க ஓட்டி செய்ய தேவையே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பயணத்துல உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தது யாரு? சுவிசேஷம் சொன்னது யாரு? பேதுரு 1:12 வாசிங்க. பேதுரு 1:12. 1 பேதுரு 1:12. சீக்கிரம் வாசிங்க. 1 பேதுரு 1:12 வாசிங்க. 1:12. தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது போல பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. வேதம் சொல்லுது, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்கறீங்க? எல்லாரும் செய்தியை கவனமா கேட்கணும். ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி என்ன செய்றார்? உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஜஸ்டின் கொஞ்சம் வாங்க. இப்போ உதாரணம் எடுத்துக்கொள்ளும். ஜஸ்டின் எடுத்துக்கொள்வோம். ஜஸ்டின் தான் பரிசுத்த ஆவின்னு வச்சுக்கோங்க. ஜஸ்டின் தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். நான் பாவின்னு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இவர் பாவின்னு கோச்சுக்குவார். நான் பாவியாகிறேன். ஹல்லேலூயா. இப்போ இவர் பரிசுத்த ஆவியானவர். இவர் மூலதான் எனக்கு என்ன வந்துச்சு? சுவிசேஷம் வந்துச்சு. சொல்லுங்க. எனக்கு யார் மூலம் சுவிசேஷம் வந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவி இல்லாம சுவிசேஷம் யாருக்கு சொல்லவும் முடியாது, யாருக்கு கேட்கவும் முடியாது. ஆமெனா? ஹல்லேலூயா. இவர் சுவிசேஷம் சொல்றவர் என்ன செய்யறாரு? கை முடியும். அந்த கையை அந்த கையில அப்படி. இப்போ பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷம் சொல்றவர் என்ன செய்யறாருன்னா, இவர் கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாரு? முதலாவது சபைக்கு. எங்க கூட்டிட்டு போறாரு? சபைக்கு வந்த பிறகு எனக்கு என்ன செய்யப்படுதுன்னா, மனந்திரும்பல் ஜெபம், ஞானஸ்தானம் சொல்லி கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்.
ஞானஸ்தானம் எடுத்தோட கிறிஸ்தவ வாழ்க்கை முடியுதா? ஞானஸ்தானம் எடுத்தோட கிறிஸ்தவ வாழ்க்கை முடியறதில்ல. நம்முடைய வாழ்க்கை பூமியில எங்க முடியும்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுற இடத்துல. சபை என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்படுற இடத்துல தான் சபைக்கு முடிவு இருக்கு. சொல்லுங்க ராமன். கிறிஸ்தவர்களாகி நமக்கு முடிவு இருக்கு. அல்லேலூயா. அப்படி இல்லை என்றால் மரணத்துல நமக்கு ஒரு முடிவு இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த பரிசுத்தாவின் என்னை எது வரைக்கும் கொண்டு போறாருன்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட வரைக்கும் என்ன செய்யறாரு? என்ன கொண்டு போறாரு? சொல்லுங்க ராமன். இந்த பயணத்துல யார் இவரு? ஜஸ்டின் இல்ல. யார் இப்ப இவரு? பரிசுத்தாவின். பரிசுத்தாவின் முன்னுக்கு போறான்னா நான் அவருக்கு பின்னுக்கே போகணும். நான் என்ன செய்யணும்? நான் அவருக்கு பின்னுக்கே போகணும். இப்போ இவர் தான் பரிசுத்தாவின் தானே. இப்ப நான் என்ன செய்யறேன்னா இவருக்கு பின்னுக்கு போகாம இவருக்கு பின்னுக்கு நான் என்ன போறேன்? நான் முன்னுக்கு போறேன். புரியுதா உங்களுக்கு? என்ன செய்யறோம்? பரிசுத்தாவின் ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னுக்கு போறோம். அப்ப என்ன நடக்குன்னா அங்க ஒரு அடி விடும். சொல்லுங்க ராமே. தொக்கோடு போடுவாரு பரிசுத்தாவின். என்ன செய்வாரு? ஏய் பின்னுக்கு வா, எனக்கு பின்னுக்கு வா சொல்லுவாரா? சொல்ல மாட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பரிசுத்தாவின் பின்னுக்கே நான் போறேன். போகும்போது இந்த போற வழியில என்ன இருக்குதுன்னா வரம் இருக்கு. என்ன இருக்கு? வரம் இருக்கு. வரம் எப்படிப்பட்டதுன்னா அந்த நாய் உருவி எத்தனை பேருக்கு தெரியும்? நாய் உருவி புல் இருக்கு தெரியுமா? அல்லேலூயா. இந்த நாய் உருவி புல் வந்து நம்ம மேல ஒட்டும் போது சொல்லிக்கிட்டு ஒட்டாது. ஐயோ ஒட்டிக்கவான்னு சொல்லிக்கிட்டு ஒட்டும் இல்ல. இந்த புல் என்ன செய்யும்னா நான் போகிற போதே அது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சரீரத்தை அந்த புல் ஒட்டிக்கொள்ளும். எத்தனை பேருக்கு புரியுது? அதே போலதான் பரிசுத்தாவினுக்கு பின்னுக்கே நான் போறா. இந்த வழியில் எத்தனை வரம் இருக்குது? வரங்கள் எத்தனை இருக்கு? 29 வரங்கள் இந்த வழியில இருக்கு. அது ஒண்ணு ஒண்ணா ஒட்டிக்கும். ஒட்டும் போது நான் என்ன செய்யறோம்? ஆவியினாலே ஞானஸ்தானத்தை பெறுகிறோம். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் எடுத்ததோட நம்ம நினைக்க கூடாது வாழ்க்கை இவரை விடக்கூடாது. நான் இவரை விட மாட்டேன். அல்லேலூயா. இவர் என்ன செய்யக்கூடாது? இவர் யார்? இப்ப பரிசுத்தாவை நான் விடக்கூடாது. பரிசுத்தாவை முந்திட்டு போக முடியுமா? இல்ல. இவருக்கு பின்னுக்கு தான் போகணும். அல்லேலூயா. சிலர் இவருக்கு பின்னுக்கு போகும்போது எனக்கு இவருக்கு பின்னுக்கு இவர் ஸ்லோவா நடக்கிறாரு. என்ன ஆவியான ஸ்லோ போறீங்க, கொஞ்சம் வேகமா போகணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. இவர் எப்படி நடத்துகிறாரோ அதே போல தான் நான் நடக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப யோவான் சொல்றான், ஒன்று அவர் உங்களுக்கு ஆவியினாலே ஞானஸ்தானத்தை கொடுப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. அவ 29 வரம் பைபிள்ல இருக்கு. 29 வரத்தை பெறணும். அல்லேலூயா. பெறதுக்கு என்ன செய்யணும்? ஓவர் டைமா? ஐயா யாராவது சொன்னாங்க வெயில்ல உச்சி வெயில்ல முழங்கால் போட்டு நில், உனக்கு வரம் கிடைக்குன்னா முழங்கால் போட்டு நிக்க கூடாது. அல்லேலூயா. இல்லாட்டி 100 தடவை முழங்கால நடந்து போ அப்படின்னு நடந்து போக கூடாது. அங்கெல்லாம் வரம் கிடைக்காது. சொல்லுங்க அல்லேலூயா. வரம் என்பது இலவசமாக கொடுக்கிறது வரம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உலகத்துல இருக்கும்போது தான் 100 உடைச்சா 101 உடைச்சா அது கிடைக்கும் இது கிடைக்கும். இங்க அதெல்லாம் தேவையில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பரிசுத்தாவியோட சேர்ந்து நடந்தா உங்களுக்குள்ள வரம் வரும். விளங்குச்சா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இதான் என்னது? ஆவியின் ஞானஸ்தானம். ஆவியின் ஞானஸ்தானம். எத்தனை பேருக்கு ஆவியின் ஞானஸ்தானம் வேணும்? எத்தனை பேர் ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற விரும்புறோம்? அல்லேலூயா. இப்ப நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு வரம் எல்லாம் எங்கிட்ட இருக்கு. எங்களுக்கு இல்லாத வரமா? நாங்கள் எல்லாரும் வரம் பெற்றவர்கள். வரத்தை குறித்து ஒவ்வொன்றா விவரிச்சாதான் எத்தனை பேருக்குள்ள எத்தனை வரம் இருக்குன்னு தெரியும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பகிரதன் இந்த ஆலயத்தை நடத்துறதுக்கு உதவி செஞ்சார். அவர்கிட்ட உதவி செய்கிற வரம் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன வரம் இருக்கு? உதவி செய்தல் என்ற வரம் அவருக்குள்ள இருக்கிறதுனால அவர் யாரையும் கூப்பிடல. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் இந்த சர்ச்சை ஒழுங்குபடுத்துறவங்க யாராரு? ஆய்ப்பட்டவங்க யாராரு? இன்னைக்கு கையை வைத்து நல்லா வைத்தணும். ருக்ஸி மட்டுமா? சோத்திரம். அவர் ருக்ஸிக்குள்ள என்ன இருக்குது? உதவி செய்கிற வரம். அல்லேலூயா. என்ன செய்யற வரம்? உதவி செய்யற வரம். அவன் உதவி செய்யற வரம் இருக்கிறதுனால ருக்ஸி அடுத்த கட்டத்துக்கு கற்றுக்கொண்டு போவார். சொல்லுங்க அல்லேலூயா. விரும்புறீங்களா? அப்ப பிரியமான தேவ ஜனமே, முதலாவது ஆவி ஞானஸ்தானத்தையும், இரண்டாவது என்ன ஞானஸ்தானம்? தேங்க்யூ. இரண்டாவது ஞானஸ்தானம் அக்கினி ஞானஸ்தானம். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன ஞானஸ்தானம்? அக்கினி ஞானஸ்தானம். அக்கினி ஞானஸ்தானம் என்று சொல்றது என்னன்னா அது அந்நிய பாஷை. அது என்னது? சத்தமா சொல்லுங்க. அந்நிய பாஷை. எத்தனை பேருக்கு அந்நிய பாஷை வரம் இருக்கு? அந்நிய பாஷை வரம் இல்ல, அந்நிய பாஷை பாஷை. 29 வரத்துல அந்நிய பாஷை வரம் அல்ல. வரம் என்று பைபிள்ல இல்ல. ஹலோ,
விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு அந்நிய பாஷை பேசுகிற ஆற்றல் இருக்குது? நல்லா கை வைத்து காண்பீங்க. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை என்பது என்ன அப்படின்னா, நானும் தேவனும் பேசுகிற மொழி. நானும் தேவனும் பேசுகிற மொழி. மொழி என்னத்துக்கு கொடுக்கப்படுதுன்னா தொடர்பு கொள்றதுக்கு. மொழி என்னத்துக்கு கொடுக்கப்படுது? தொடர்பு கொள்றதுக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ தேவனோடு நான் பேசணுமா இல்லையா? எத்தனை பேருக்கு பேசணும்னு ஆசை? பேசணுமா? எத்தனை பேர் பேசணும் விரும்புறீங்க? அல்லேலூயா. நம்ம தமிழ், சிங்களம், இங்கிலீஷ் பேசுறோம். ஆனா அந்த பேசுற மொழி என்ன செய்யாது? சினேத்துல ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் பரலோகத்துக்கு விளங்குற மொழி தான் அந்நிய பாஷை. சொல்லுங்க அல்லேலூயா. அங்க என்ன நடந்துச்சுன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அக்கினிமயமான நாவு இறங்குச்சு. அக்கினிமயமான நாவு இறங்குச்சு. எத்தனை மணிக்கு இறங்குச்சுன்னா காலை 3 மணிக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. காலை 3 மணிக்கு தொடங்கினது. 3 மணிலிருந்து காலையில 9 மணி வரைக்கும் என்ன செய்றாங்கன்னா, அவர்கள் பரியாச உதடுகள்ல பேசுறாங்க. என்ன உதடுல? பரியாச உதடு. ஏசாயா 58:11 வாசிங்க. ஏசாயா 58:11. ஏசாயா 58:11 சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்கள் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். பரியாச உதடு இல்லையா? அன்னைக்கு பரியாச உதடு. 28 பாருங்க. 28 பாருங்க. பரியாச உதடுகளினாலும் 28:11. ஏசாயா 28:11 வாசிங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். சொல்லுங்க ஆமென். இந்த இடத்துல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன 2 காரியம்? ஒன்று பரியாச உதடு. என்னது? பரியாச உதடு. இரண்டாவது என்னதுன்னா அந்நிய பாஷை. அந்நிய பாஷைனா 2 ஆங்கிலம் சொல்லுவோம். unknown tongues, other tongues. unknown tonguesனா என்னது? பரியாச உதடு. அல்லேலூயா. அதர் டங்ஸ்னா எனக்கு சிங்களம் மட்டும் தான் தெரியும். நான் என்ன செய்றேன்? தமிழ்ல பேசுறேன். ஜெபத்துல ஆராதனை. அது என்னது? அந்நிய பாஷை. பரியாச உதடு வந்து இது யாருக்கும் தெரியாது. புரியுதா உங்களுக்கு? என்னிடத்துல ஒரு டாக்டர், ஒரு கிறிஸ்தவ டாக்டர் என்னிடத்துல கேட்டார், உங்களுடைய சபைகளிலே அந்நிய பாஷை பேசுறாங்களா? நான் சொல்லுவோம் பேசுறோம். அப்போ அவர் சில பேசுற அந்நிய பாஷைகளை எடுத்து போன்ல கூகுள் சர்ச் என்று ஒன்று இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். அதில் கொடுத்து பார்த்தால் அது எந்த நாட்டு மொழியும் காட்ட மாட்டேங்குது. சொல்லுங்க ராமன். ஹல்லேலூயா. ஏன் அது காட்ட மாட்டேங்குதுன்னா அந்த மொழி பரலோகத்துக்குரிய மொழி. இந்த மொழி என்ன மொழி? பரலோகத்துக்குரிய மொழி. இப்போ தேவனோடு நானும் நீங்களும் பேசணும்னா எனக்கு ஒரு மொழி கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆதாமோடு தேவன் பேசினாரா? ஆதாமோடு தேவன் பேசினாரா இல்லையா? பேசினார். பேசுறதுக்கு என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. மொழி வேணும். ஹல்லேலூயா. இப்போ மொழியை கர்த்தர் கொடுத்தார். என்னத்துக்காக? தேவனும் மனுஷனும் பேச. இப்போ பேசுகிற போது இந்த மொழிக்கு பேர் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல, அதாவது புதிய ஏற்பாட்டு வேதத்தை எபிரேய மொழிக்கு மொழிபெயர்க்கிற போது இந்த அக்கினிமயமான பாஷைக்கு சொல்லப்படுற பேச என்னன்னா அக்கினியின் பாஷை. இசோனிசிஸ். இசோனிசிஸ் என்று எபிரேய பாஷையில் சொல்லப்படுது. இப்ப கிரேக்க மொழியில எஸ்ட்ரோக்ளோசா என்று சொல்லப்படுது. இப்போ இது வந்து பரியாச உதடு. சொல்லுங்க ராமன். இப்போ யாராவது அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்க சொல்லணும், அந்நிய பாஷையில தான் சபை பிறந்தது. எத்தனை பேருக்கு நான் பேசுற புரியுது? சபை எதுல பிறந்துச்சு? அந்நிய பாஷை. அப்போ சபைக்கு வர நமக்கு இருக்க வேண்டிய ஒரு மொழி என்ன மொழி? சத்தமா ஆயத்தர சொல்லுங்க. நெருப்பு நான் சொல்லாத மாதிரி அந்நிய பாஷை ஒண்ணு ஆகல. என்ன பாஷை? சத்தமா சொல்லுங்க. என்ன பாஷை? அந்நிய பாஷை. இப்ப இந்த அந்நிய பாஷை நான் பெற்றா தான் இலகுவா தேவனோடு பேச முடியும். புரியுதா உங்களுக்கு? சில நேரத்துல உங்களுடைய ஜெபங்கள்
கேட்கப்படாம இருக்கு. எத்தனை பேருக்கு அது இருக்கு? அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க பேசுறத 2 பேர் கேட்பாங்க. யார் 2 பேர்? ஒன்று தேவன், இன்னொன்று பிசாசு. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கீங்களா? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பேசுறது யார் 2 பேர் கேட்பாங்க? ஒன்று தேவன், மற்றது பிசாசு. நீங்க உங்களோட மதர் லாங்குவேஜ்ல இல்லாட்டி உங்களோட சொந்த மொழியில பேசும்போது பிசாசு அதை கேட்பான். சொல்லுங்க அல்லேலூயா. கேட்கிற பிசாசு என்ன செய்வானா, உங்களுடைய ஜெபத்துக்கு அவன் தடையை போடுவான். உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்காதபடி என்னத்தை போடுவான்? தடையை போடுவான். இப்போ நீங்க அந்நிய பாஷையில பேசினா, அந்நிய பாஷை என்பது நீங்களும் தேவனும் பேசுகிற பாஷை. அல்லேலூயா. உலகத்துல பிசாசுக்கு தெரியாத ஒரே ஒரு பாஷை எது? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பாஷை? அந்நிய பாஷை. அப்போ நாம நமக்கு தெரிஞ்ச பாஷையில பேசுறத விட்டுட்டு பிசாசுக்கு தெரியாத, பிசாசுக்கு புரியாத பாஷையில நம்ம என்ன செய்யணும்? அந்நிய பாஷையிலே தேவனிடத்துல என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அந்நிய பாஷை பேரணும். ஹல்லேலூயா. நாம் வந்து ஜலத்தின் ஞானஸ்நானம் பெற்றுக்கிறோம். ஆனால் இன்னும் நம்ம என்ன செய்யல? அக்கினி ஞானஸ்நானத்தை பெறல, ஆவியின் ஞானஸ்நானத்தையும் பெறல. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஜலத்தின் ஞானஸ்நானம் மட்டும் பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு வழி. அல்லேலூயா. ஆனால் பரலோகத்துக்கு போறதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறது எது அப்படின்னா இந்த அந்நிய பாஷை என்று சொல்ல அக்கினி ஞானஸ்நானமும் ஆவியின் ஞானஸ்நானம் என்று சொல்ற வரமும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க ஜெபத்துல 10 நிமிஷம் ஜெபிச்சா 5 நிமிஷம் அந்நிய பாஷையில ஜெபிங்க. ஆமென். அல்லேலூயா. பிள்ளைக்கு மொழி பிறக்கிற போது எந்த ஒரு குழந்தையும் மொழியோடு பிறக்கிறது இல்லை. புரியுதா? அந்த பிள்ளை பிறக்கிற காலத்துல பிறந்த பிறகு அம்மா பேசுற மொழி கேட்கும். அந்த பிள்ளை அம்மா பேசுற மாதிரி பேசும். புரியுதா உங்களுக்கு? பிள்ளைகளுக்குள்ள மூளை பகுதியிலே பொரகாஸ் என்று ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? பொரகாஸ். இந்த பொரகாஸ் என்ற பகுதியிலே நாம் சின்ன வயசுல அந்த பிள்ளைக்குள்ள என்னத்தை நிரப்புறோமோ அதை அந்த பிள்ளை பேசும். என்னத்தை பேசும்? அந்த பிள்ளை அதை பேசும். பிள்ளை வயிற்றுல இருக்கும்போது அம்மா என்ன செய்யணும்? பாட்டு கேட்கணும். என்ன பாட்டு? அம்மாவை பார்த்தியா, அப்பாவை பார்த்தியா கேட்கணும். என்ன பிள்ளை வயிற்றுல இருக்கும்போது என்ன கேட்கணும்? அம்மாவை பார்த்தியா, அப்பாவை பார்த்தியான்னு கேட்டா பிறந்த அந்த பிள்ளை என்ன படிக்கும்? அம்மாவை பார்த்தியா, அப்பாவை பார்த்தியான்னு படிக்கும். ஏன்? அந்த பிள்ளை துரகாசுல என்ன நிறையும்? அதான் நிறையும். புரியுதா? போன்ல இருக்கிற எல்லா கன்றாவையும் பார்க்கணும் வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு. அப்போ பிள்ளைய மூளையில என்ன சேவிக்கும்? பிள்ளை என்னத்துல வளரும்? இந்த கன்றாவியில தான் வளரும். புரியுதா? பிறந்த பிறகு அந்த பிள்ளை பிறந்த பிறகு அதையே செய்யும். காரணம் யாரு? காரணம் யாரு? தாய், தகப்பன், வீடு. வீட்டுல எத்தனை வீட்டுல ஒரு ஆராதனை பாட்டு போடுறோம்? எத்தனை வீட்டுல பாட்டு கேட்கிறோம்? பாட்டு கேட்கிற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? பாட்டு கேட்கணும் இல்லையா? ஆண்டுடைய பாடல்களை கால சத்தமா போடணும். வீட்டுல போட்டா அந்த பாட்டை கேட்கும் போது நமக்கு ஒரு பிரசன், ஒரு மகிமை நம்ம தொடும். இல்லையா? நேரம் கொடுக்கணும். வேலை செய்யும் போது ஒரு பாட்டை போட்டு வச்சுட்டு வேலை செய்யணும், ஒரு குறைவு நமக்கு வராது. எத்தனை பேருக்கு புரியுது? இன்றைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அக்கினி ஞானஸ்நானத்தை பெறணும், ஆவி ஞானஸ்நானத்தை பெறணும். சொல்லுங்க அல்லேலூயா. உள்ள பேசும்போது முதல்ல உள்ள கேட்கும் உவா உவா உவான்னு தான் சொல்லும். உடனே உள்ள பிறந்து கொஞ்ச நாள்ல என்ன சோறு தாமா, சோறு போட்டு தாமான்னு கேட்குமா? எத்தனை உள்ள கேட்குது? நான் கேட்டுருக்கோம். பிள்ளை சோறு போட்டு தாமான்னு கேட்குமா? கேட்காது. அந்த பிள்ளை சொல்லும் உவா உவான்னு. என்ன? சோறு இல்லாட்டி தண்ணி இல்லாட்டி ஏதோ ஒன்று கேட்குது. அது யாருக்கு மட்டும்தான் விளங்கும்? யாருக்கு மட்டும்தான் விளங்கும்? அம்மா ராமேன்னு சொல்லுங்களேன். சிலர் வாய் திறக்கவே மாட்டேங்குது. இந்த சுபகுழு போட்டு ஒட்டின மாதிரி ஆமேன்னு கூட சொல்ல மாட்டேங்குது சில வாய். எப்படி? சுபகுழுலாம் கலட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். நல்லி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ரைட். அப்போ ஆமேன்னு சொல்லணும். ஆமேன் என்ன அர்த்தம்? அப்படியே சத்தமா சொல்லுங்களேன். யாருக்கும் பயப்பட வேணாம். யார் வந்தா நான் பேச தயாரா இருக்கு. அல்லேலூயா. இலங்கை ஜனநாயக நாடு. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? ஜனநாயக நாட்டுல, சோசியலிஸ்ட் நாட்டுல யாப்பு இருக்கு. அல்லேலூயா. யாப்புல 14வது யாப்புல 11வது சரத்து சொல்லுது, எந்த மனுஷனும் எந்த இடத்திலும் அவனுடைய மதத்தை ஆராதிக்கலாம், பின்பற்றலாம். யாரோ ஒருவருக்கு சொல்ல முடியும். இலங்கை அரசியல் யாப்புல இருக்கு. அல்லேலூயா. என்ன ஆராதிக்க வேணாம் சொன்னா அரசியல் யாப்பை மாத்தணும்.
சொல்றது புரியுதா உங்களுக்கு? நாங்கள் இலங்கையுடைய பிரஜைகள். பிரஜா உரிமை இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு இருக்கு பிரஜா உரிமை? சிலருக்கு இல்லை போல. நீங்களா யாரு? தோணிகளா? கப்பல் கள்ள தோணியா? பிரஜா உரிமை இல்லாததான் கள்ள தோணி. நீங்களா யாரு? இலங்கையுடைய பிரஜா உரிமை பெற்றவர்கள். அதனால தான் ஓட்டு போடுறோம் இல்லையா? ஓட்டு போடுறவனுக்கு பிரஜா உரிமை இருக்கு. ஹல்லேலூயா. எங்களுக்கு இலங்கை திருநாட்டில் பிரஜா உரிமை இருக்கிறது. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? எங்களுடைய பிரஜா உரிமையை நாங்கள் பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. இந்த நாட்டுடைய பிரஜைகள் நாங்கள். எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்க எல்லா அதிகாரமும் எங்களுக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. முந்தின நாள் கூட்டத்தில் புள்ளுமலையில சுவிசேஷ கூட்டம் நடந்து கொண்டிருக்குது. முதல் நாள் கூட்டத்தில் பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சது. தேவ மனுஷனும் நானும் சேர்ந்து அங்க இருக்க சில ஊழியர்கள் சேர்ந்து ஜெபித்தோம். கையை உயர்த்தி, வானமே உனக்கு அதிகாரம் இல்லை, நீ இந்த இடத்துல மழையை பெய்ய முடியாது என்று கட்டளை கொடுத்து ஜெபித்தோம். இந்த மழை சடனா நின்றுச்சு. ஹல்லேலூயா. ஆனா வெளியே வந்து கூட்டத்துக்கு வந்தவங்க சொன்னாங்க, தூரத்துக்கு வந்து சொன்னாங்க, பாஸ்டர் இது சுத்திலும் மழை பெய்யுது, இது சுத்திலும் என்ன செய்யுது? மழை பெய்யுது. ஆனா கூட்டம் நடக்கிற இடத்துல மட்டும் மழை இல்லை. ஏனென்றால் எங்கள் தேவன் தான் வானத்தை பூமியை படைத்து ஆலயம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம ஆராதிக்கிற தேவன் யார் என்று நமக்கு தெரியணும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நமக்கு தெரியணும். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நமக்கு தெரியாதா நம்ம அற்புதத்தை பெற முடியும். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர், வானத்தை பூமியை படைத்து ஆளுகிறவர். அவருக்கு எல்லா அதிகாரம் பூமியில இருக்கு. நம்புறீங்களா? நம்புற அளவுக்கு ஆமென் சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களுடைய தேவன் சர்வ வல்லவர். ஆமென். இந்த தேவனோடு எத்தனை பேர் பேசணும்னு விரும்புறீங்க? இந்த தேவனோடு நாம் பேசணும். ஹல்லேலூயா. பேசுறதுக்கு தான் அக்கினி பாஷை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை கொடுக்கிறார். நீ அந்நிய பாஷையில பேசினா பிசாசு பயம். ஹல்லேலூயா. நீ அந்நிய பாஷையில வீட்டுல ஜெபிச்சா உன் எல்லைக்குள்ள பிசாசு வர மாட்டான். ஹல்லேலூயா. நீ அந்நிய பாஷையில வீட்டுல ஜெபிச்சா உனக்கு எதிராக உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் come on என்ன செய்யாது? வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. நீ அந்நிய பாஷையில ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்தாவின் உன்னோடு இறங்குவார். பரிசுத்தாவின் வீட்டில் இறங்கினா சுத்தி இருக்கிற அசுத்தாவிகள் ஓடும், வல்லமைகள் செயலுக்கு வரும். ராபா ராபா ராபா. எத்தனை நம்புறா? எத்தனை விசுவாசிக்கிறா? எத்தனை மனிதர்கள் வரும்? நம்புறீங்களா? நம்புறீங்களா? நீங்க முதல்ல ஒரு பாஷை, ஒரு எழுத்துல தான் ஒரு பாஷை வரும். ஹல்லேலூயா. ஒரு சொல்ல தான் ஒரு பாஷை வரும். அதை நீங்க சரளமா பேச 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 உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மேல இருக்க வான மண்டலம் திறக்கப்படும். வான மண்டலத்தை கத்த திறப்பார். வானம் திறக்கப்பட்டால், வானம் திறக்கப்பட்டால், வானம் திறக்கப்பட்டால் பரலோகத்திலிருந்து நன்மைகள் இறங்கி வரும், ஆசீர்வாதம் இறங்கி வரும். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. சபையை உருவாக்கி சபைக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரம் என்ன? பூமியில் எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும், பூமியில் எதை திறக்கிறாயோ கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலும். சொல்லுங்க ஆமென். இவ்வளவுதானே ஆமென். இந்த நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்குள்ள அக்கினி இறங்கி வரும். இன்னைக்கு காலை இறங்கி வரும். பெரியாவின் வழிவிடத்தில் அக்கினி வரும். எத்தனை நம்புறீங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். மனிதனை ஆராதிக்க வரல, ராஜாவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். வானமோட சிங்காசனம், பூமியோட பாதபடி வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இயேசு சொன்னார் லூக்கா 12:49 கடைசி வாசிங்க. லூக்கா 12:49 லேக்கா தூரமா செக்கேலை மக்கா துரிக்கலரமா வாசிங்க. லூக்கா 12:49. லூக்கா 12:49 வாசிங்க. பூமியின் மேல் அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. இயேசு சொல்றார் பூமி மேல் என்னத்துக்காக பூமிக்கு வந்தாராம் இயேசு? அக்கினியை போட. ஹல்லேலூயா. அந்த அக்கினி பற்றி எறிய சத்தமா யார் விரும்புகிறா? இயேசு. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய அக்கினி இங்கே போட போறார். எத்தனை பேர் அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அக்கினி பாசையோட போக ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க அக்கினியோட போக போறீங்க? ஹல்லேலூயா. உங்க மேல வந்திருக்க பரிசுத்தவான் அக்கினிமயமானவர். அவர் அக்கினி ஆவியானவர். இன்னைக்கு உங்க மேல அக்கினி பாசை கொடுக்க போறாரு. உங்க நாவல அக்கினி இறங்கி வரும்.
நீங்க சரளமா அந்நிய பாஷையில கர்த்தரை ஆராதிக்க போறீங்க. நீ அந்நிய பாஷையில பேச 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 உன் வாழ்க்கையில ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா. பிசாசுக்கு தெரியாத ஒரே ஒரு பாஷை, சத்தமா சொல்லு, என்ன பாஷை? எத்தனை பேருக்கு நீங்க வாஞ்சை இருக்கிறது? நான் சரளமா ஆண்டவரோட பேசணும், சரளமா ஆண்டவரோட பேசணும். கர்த்தருடைய பாஷையை கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? கர்த்தர் சொல்றார், தாகம் உள்ள மேல் தண்ணீரை வறண்ட நிலம் ஆறுகளை போல் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. யார் வாஞ்சிக்கிறீங்க? நீ வீட்டுக்கு போகும்போது நீங்க அந்நிய பாஷையோட போக போறீங்க. இந்த பாஷை உங்க நாவல தங்க போகுது. இந்த பாஷை வாலிய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க நிரப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. வாலிய பிள்ளைகள் சில அந்நிய பாஷை பேச போறாங்க. இன்னைக்கு பாஷைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். வாலிபர்கள் நாவல் இன்னைக்கு திறக்கப்பட போகுது. சில வாலிய பிள்ளைகளை மேல் அக்கினி ஊற்றப்பட போகிறார். சில வாலிபர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். கர்த்தருடைய மகிமை வர போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. எல்லாரும் ஒருமனப்படுங்க, எல்லாரும் ஒருமனப்படுங்க. எல்லாரும் எழுப்பி நிற்போம்.